இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கெட் ரெடி வித் மீ ஃபார் அவர் சாட்டர்டே சத்சங் ஈவெண்ட் தான். யூஸ்வலாகவே பாட்லக் டின்னர் மாதிரி பிளான் பண்ணிட்டு அந்த மெனுவில் நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிறது இருக்கும். நான் அன்னைக்கு லெமன் சேவை எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சில்லி பிராண்டோட இந்த ரைஸ் நூடுலை வாங்கி நல்ல பாயிலிங் வாட்டரில் சால்ட் அண்ட் ஆயில் சேர்த்து உள்ளே போட்டு மூடி ஒரு 5 minutes வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கேதரிங்க்கு பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தேங்காய் சாதம் பண்ணுற மாதிரி லெமன் ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சாமான் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயம், அதுக்கப்புறம் நிறைய தாராளமாக வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து நல்லெண்ணெயில் நம்ம லெமன் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா லெமன் சேவை இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இவ்வளோ குவான்டிட்டியை வித்தின் நோ டைம் நம்மளால் பண்ணிட முடியும். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சில்லி பிராண்டோட அந்த ரைஸ் நூடுல் தான். இது ஃபேர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி இந்த லெமன் ரைஸ் கலக்கும் போதோ தேங்காய் சாதம் கலக்கும் போதோ ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து அதை கலந்து சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்டே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாட்டர்டே சத்சங் ஈவெண்ட் எல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் லொகேஷன் சொல்லுங்க, நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பப்ளிக் ஈவெண்ட் வரும்போது நான் என்னோட பேஜில் நோட்டிஃபை பண்ணுவேன், மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ரைவேட்டாக ஒருத்தர் வீட்டில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பெரிய அளவு க்ரௌடை இன்வைட் பண்ண முடியாது, அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் இன்விடேஷன் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். அதை தாண்டி இந்த வீடியோஸ் மூலமாவது அந்த வைபை ஷேர் பண்ணணும்னு நினைச்சுதான் ஷேர் பண்றேன்.